ஐயோ, இது எதிரில வருது. பரவாயில்ல, சமாளிக்கலாம். என்னப்பா செல்வம், நான் தான் உன்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு அக்காக்கு வியாபார திலகம்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கப்பா, நீயே வந்துடுறியாங்க? அதை சொல்லலாம் தான் நானே வந்தேன், கடைசியில நீயே எதிரில் வந்துட்ட. நாட்டுல யார் யாருக்கு பட்டம் தரணும் விவசாயம் எல்லாம் போயிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு பட்டம் கொடுக்குறாங்களே. திலகம் மூஞ்ச பாரு, பார்த்தாவே கலகம் வர மாதிரி இது திலகமா? அது சரி, இப்ப பட்டணத்துல ரொம்ப சாதாரண விஷயமா போயிடுச்சு. காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் பட்டம் கொடுப்பாங்க. ஆமா, என்னக்கா திடீர்னு பட்டம்லாம் வாங்குற? என்ன ஆச்சு? எப்படி உனக்கு பட்டம் கொடுத்தாங்க? எல்லாரும் ஒரு தொழிலை பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்கல்ல, ஆனா நானு பல தொழிலும் பண்ணி எதுலையுமே நான் முன்னேற்றமா ஆகல, அதனால எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க பாராட்டி. பொதுவாகவே நான் எல்லாருக்குமே அந்த விஷயத்துல ஒரு முன்னுதாரணமா ஆயிட்டேன். அதனால கமிட்டி வியாபார திலகன்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுக்க போகுது. அப்ப உன்ன மாதிரி யாருமே முன்னுதாரணமா வியாபாரத்தை தொடங்கிடக்கூடாதுக்காக தான் சாணியை கரைச்சி தலையில ஊத்துற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுக்குறானுங்க. கேவலப்படுத்தி தான் உனக்கு ஒரு பட்டமே கொடுக்குறானுங்களா? இது தெரியாம நீ வேற ரொம்ப பெருமை அடிச்சுக்கிற. வியாபார திலகம் கேவலப்படுத்தி பட்டம் வாங்குறதுக்கு இவ்வளவு பெருமைனா அப்புறம் ஒழுங்கா இருந்து பட்டம் வாங்குறவங்களாம் அவ எவ்வளவு பெருமைப்படுவாங்க. முதல்ல கலாய்க்கிறத விடு. நானாச்சும் எதுவும் ஆர்வ கோலாத்தனமா செஞ்சு கூட ஒரு பட்டம் வாங்குற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாரையும் கலாய்க்கிறத தவிர வேற எந்த வேலையும் உங்களுக்கு செய்ய தெரியாது. இப்படியே நீங்க கலாய்ச்சின்னு இருங்க. கலாய்க்கிற எங்களை மாதிரி ஆளுலாம் எப்பயோ முன்னுக்கு வந்து தான் இருக்கிறாங்க. நீங்க கலாய்க்கிறதுக்கு மட்டும்தான் உதவிங்க. என்ன இவ்வளவு கேவலப்படுத்துது? சொன்ன மாதிரி அன்னிலேருந்து இதை நம்ம கலாய்ச்சின்னு தான் இருக்கோம். ஆனால் இது நாளுக்கு நாள் டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கு. கலாய்க்கிற நாம இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கோம். இது சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு தான் செய்யுது. கேன மாதிரி இருக்கிறதுங்களாம் இன்னைக்கு பெரிய ஆளாக ஆகிடுதுங்க. என்ன மாதிரி ஆளுங்களாம் கடைசி வரைக்கும் கலாய்ச்சின்னு தான் உட்காந்துக்கணும் போல. ஐயோ.